ஒரு பூர்வாங்க ஒப்பந்தம் ஒன்றை ஒரு சாதாரணமாக ஒப்புக்கொள்ளுகிற அளவுக்குண்டான ஒப்பந்தத்திற்கு போகிற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விவகாரங்களிலும் தற்போது மாற்று கடத்தில் இருக்கிற காரணத்தினால ஈரான் பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தி வைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைய நாள் ஈரானுடைய IRGC கடற்படை பிரிவினர் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் மீது எச்சரிக்கை ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எங்களுடைய எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் ஈரானுக்கு எதிராக செய்யவில்லை என்று சொல்லி அசர்பைஜான் மறுக்கிறது. இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டு காலம் தொடர் அநியாய குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் முழு உலகிலும் போடப்பட்ட குண்டுகளை விட அதிகமான குண்டுகள் காசா நிலப்பரப்பிலே அந்த அப்பாவிகள் மீது போடப்பட்டது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அதை தாண்டி அங்கிருந்த அப்பாவிகளில் பல பேர் அநியாயமாக கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு சிறைகளில் வதை முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுடைய நெகோவ் பாலைவனத்திலே அமைந்திருக்கக்கூடிய வதை முகாம் என்பது, சிறைச்சாலை என்பது, உலகத்தில் ஹிட்லர் கூட இப்படி ஒரு வதை முகாமை அல்லது சிறைச்சாலையை வழிநடத்தவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்பவே அநியாயமான படுபயங்கரமான சிறைச்சாலையாக இருக்கு. பல இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், காசாவில் 2 ஆண்டு கால பாரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய இயக்குனராக, டைரக்டர் ஜெனரலாக செயல்பட்டவர் தான் டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா அவர். இவர் அந்த மருத்துவமனையினுடைய இயக்குனராக செயல்பட்டது மட்டுமல்லாமல் அங்கிருந்து எல்லா மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருந்தார். இவரால் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உயிர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியால் காப்பாற்றப்பட்டது. படுகாயம் அடைந்த பல பேருக்கு முடிந்தவரை சிகிச்சைகளை செய்து கொண்டே இருந்தார். அவரும் யுத்தத்திலே தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தார். அவருடைய மகன்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். தனி மனிதனாக அந்த மக்களுக்காக மருத்துவத்துறையின் தந்தையாக நின்று அந்த மக்களுக்கான சேவைகளை ஆற்றிக்கொண்டே இருந்தார். ஒரு கட்டமாகும் போது 1.5 ஆண்டுகளை தாண்டுகிற போது ஹுசாம் அபு சஃபியா அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுகிறார்கள். கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவரை அழைச்சிக்கிட்டு போய் நெகோவ் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய தனிமை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த சிறைச்சாலை என்பது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஹிட்லருடைய வதை முகாமை விட உச்சகட்ட பல மடங்குகள் உச்சமான ஒரு வதை முகாமாக இருக்கிறது. இழிவான நடத்தைகளோடு பாரி அச்சுறுத்தல்களுடன் கூடிய ஒரு வதை முகாம். அதிலே தான் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். வயது முதிர்ச்சி, உடலியல் ரீதியிலான பலவீனம் என்று பலவிதமான சிக்கல்களுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா அவர்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கு மீண்டும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீதான ஒரு பாரிய 40 நாள் யுத்தத்தை நடத்தியிருந்தார்கள். அந்த யுத்தத்திலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் தோல்வியுற்று ஈரான் யுத்தத்தில் ஜெயித்திருந்தது. ஆனால் யுத்தம் இதுவரைக்கும் முற்றுமுழுதான முடிவுக்கு வரவில்லை. எந்த நேரத்திலும் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படலாம் என்கிற சூழல் இருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கு செல்லுகிற கப்பல்களை பிளாக் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவினுடைய கடற்படை நிற்கிறது. எந்த நாட்டினுடைய கேட்காமல் நகரக்கூடாது ஹொர்முஸ் ஜலசந்தியிலே என்று ஹொர்முஸ் ஜலசந்தியை மொத்தமாகவே மூடி வைத்திருக்கிறது ஈரானுடைய IRGC கடற்படை. இந்த பிரச்சனை பாரிய இழுபறியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் 2 தரப்புக்கும் இடையிலான, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு வெற்றியை நோக்கி நகர்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு பூர்வாங்க ஒப்பந்தம் ஒன்றை ஒரு சாதாரணமாக ஒப்புக்கொள்ளுகிற அளவுக்குண்டான ஒப்பந்தத்திற்கு போகிற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விவகாரங்களிலும் தற்போது மாற்று கடத்தில் இருக்கிற காரணத்தினால ஈரான் பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தி வைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நமக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்பதாக நியூயார்க் டைம்ஸினுடைய ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்திலேயே கேட்டிருந்தாங்க, நீங்கள் மாற்றி மாற்றி பேசுறீங்கன்னு போது, ஆமாம் நான் அப்படி தான் மாற்றி மாற்றி தான் பேசுவேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி எப்பி அதுக்கு இங்கே ஒரு பதிலை சொல்லிட்டு போவேன். இதே கேள்வியை என்கிட்ட ஒயிட் ஹவுஸில் ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு வேறொருத்தங்க கேட்டால்
கேட்டான்னு சொன்னால் அதுக்கு வேறு பதிலை நான் சொல்லுவேன். அது என்னுடைய அட்டிடியூட்டே அப்படி தான் இருக்கும், என்னுடைய இயற்கை மரபே அப்படிப்பட்டது தான் என்று சொல்லி நான் உளறிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற பாணியில் அவர் சொல்லியிருந்தது நமக்கு தெரியும். இப்படியான ஒரு ஆளோட எப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒப்பந்தத்தில் ஓகே பண்ணுறாரு, பிறகு 2 நாளைக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தில் அதை நான் சொன்னதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி அவருடைய வயது முதிர்வு ஒரு காரணம், அவர் இயற்கையிலே இப்படிப்பட்டவருங்கிறது இன்னொரு பெரிய காரணம். இதனால் இந்த ஒப்பந்தத்தை எட்ட முடியாமல் இருக்கு. அதனால தான் ஈரான் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நிறுத்தி வச்சிடறோம், நீ என்னைக்காவது ஒரு முடிவு எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிலும் குறிப்பாக ஈரான் அதிலே கேட்டிருந்த மிக முக்கியமான நிபந்தனைகளை அவர் மறுத்திருக்கிறார், தற்போது ஒத்துக்கொண்டு பிறகு மறுத்திருக்கிறார். அதனால தான் அவங்க அந்த பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. முதன்மையாக ஈரான் மீதான முற்றுகையை நீக்க வேண்டும். ஈரானை நீங்கள் ஹொர்முஸுக்கு எல்லையில் ஓமான் வளைகுடாவில் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க, ஈரானுக்குள்ளே எந்த கப்பலும் வரக்கூடாதுன்னு, அதை நீங்கள் நிற்கணும். அதே மாதிரி முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அனைத்து முனைகளிலும் யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், குறிப்பாக லெபனானில் யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஹொர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் ஈரான் திறக்கும், அதற்கு பகரமாக ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடைகளை எல்லாம் அமெரிக்கா நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈரான் இந்த கோரிக்கைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஆரம்பத்தில் அமெரிக்க அதிபரும் ஓகே ஓகேன்னு சொல்லி தலையாட்டிவிட்டு இப்போ மறுக்கிறாரு. எனவே தொடர்ந்து உங்களோட நீங்கள் ஓகே எம்பிஏ நாளைக்கு வந்து முடியாதுன்னு சொல்லுவீங்க, இதை பேச்சுவார்த்தையை தொடர முடியாது, நாங்கள் இடைநிறுத்துகிறோம் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் ஈரானுடைய IRGC கடற்படை பிரிவினர் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் மீது எச்சரிக்கை ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் இன்னும் மத்திய கிழக்கினுடைய பகுதிகளில் நிற்கின்றன. ஈரானுக்குள்ள வரக்கூடிய கப்பல்களை முடக்குகிற வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே தொடர்ந்து ஈரானுக்குள் வரக்கூடிய கப்பல்களை முடக்கி கொண்டு உள்ள வரவிடாமல் தடுக்கிற காரணத்தினால எச்சரிக்கை தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு IRGC விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் பார்க்கலாம். 7 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களும் 3 ஆளில்லா விமான தாக்குதல்களும் இன்றைக்கு நடைபெற்றது என்கிற செய்திகளை IRGC வெளியிட்டிருக்கிற அதே நேரம் அப்படி எந்த தாக்குதல்களும் எங்கள் மீது நடத்தப்படவில்லை என்று சொல்லி அமெரிக்காவுடைய சன்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தெளிவாக நாங்கள் உங்களுக்கு அடிச்சிருக்கிறோம்டா என்று சொன்னாலும் இல்லை எங்களுக்கெல்லாம் அடி விழலையே அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுக்கு விழுகிற அடிகளை மறுத்து கொண்டே வருவார்கள். திட்ட தெளிவாக குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தது. பட்டப்பகல் அவ்வளவு பெரிய புகை மூட்டத்தோட தாக்குதலுக்குள்ளான இடம் பற்றி எரிகிறது. அந்த அடிப்படையில் தான் ஈரானுடைய இராணுவம் இன்றைக்கு தாக்குதல் நடத்திய செய்திகளை சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தன்னுடைய நிலப்பரப்பை பயன்படுத்தி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை CNN முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை அசர்பைஜான் மறுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அசர்பைஜானுடைய எல்லையும் ஈரானுடைய எல்லையும் பகிர்ந்து கொள்ளப்படுகிற அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள். அசர்பைஜானுடைய ஈரானுக்கு நெருக்கமான எல்லை பகுதிகளை இஸ்ரேல் கடந்த யுத்த காலத்தில் அசர்பைஜானோடு பேசிக்கொண்டு பயன்படுத்தி இருக்கிறது என்று சொல்லியும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக இஸ்ரேல் தன்னுடைய நிலப்பரப்பில் அசர்பைஜானுடைய நிலப்பரப்பில் காரியமாற்றி இருக்கிறது என்கிற செய்திகளையும் CNN சில ஆவணங்களோடு வெளியிட்டிருந்த நிலையில தான் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக எங்களுடைய நிலப்பரப்பு பயன்படுத்தப்படவில்லை, எங்களுடைய எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் ஈரானுக்கு எதிராக செய்யவில்லை என்று சொல்லி அசர்பைஜான் மறுக்கிறது. ஆனால் இஸ்ரேலுடைய ரகசிய இராணுவ தளங்கள் அதே போன்று உளவுத்துறை பணியாளர்கள் செயல்படுகிற இடங்கள் என்று பல இடங்கள் அசர்பைஜானுடைய ஈரான் எல்லையில் ஏற்படுத்தப்பட்டு ஈரானுக்கு எதிரான சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டதாகவும் ஈரானை தாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் CNN சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இந்த செய்திகளை தான் இன்றைக்கு CNN அறிக்கை சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எனவே இங்கே பல பேரும் சேர்ந்து இந்த சூழ்ச்சியை பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம புரிய முடிகிறது. அசர்பைஜான் மறுக்கிறது, ஆனால் சில ஆவணங்களோடு தான் CNN இந்த தரவுகளை வெளியிட்டிருக்கிறது. எனவே அசர்பைஜானும் ஈரானும் ரொம்ப நெருங்கிய நட்பு நாடுகள். அப்படி இருந்தும் ஈரானுக்கு எதிராக அசர்பைஜானை இஸ்ரேல் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அசர்பைஜான் கொடுத்திருக்கிறது என்று சொல்லித்தான் இந்த CNN செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, உளவு தகவல்களை சேகரிப்பதற்கு அசர்பைஜானை மொசாது பயன்படுத்தி இருக்கிறது. ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்துவதற்கும் அசர்பைஜானை மொசாது பயன்படுத்தி இருந்த அதே நேரத்தில் அசர்பைஜானில் இருந்து தொடங்கப்பட்ட ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் தான் மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று ஈரானுடைய IRGC பாதுகாப்பு படையின் மூத்த உளவுத்துறை தளபதி ஒருவர் கொல்லப்பட்டார் என்கிற செய்திகள்
தகவல்களையும் CNN உறுதிப்படுத்தி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அசர்பைஜான் ஈரானுடைய முதுகில் குத்தி இருக்கிறது என்றுதான் CNN இந்த செய்தியில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நமக்கு தெரியும் லெபனானோடு இஸ்ரேல் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி நாங்கள் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சமாதான நிலையை கொண்டு வர போகிறோம் என்று சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அதனுடைய நிபந்தனை என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும், லெபனானுடைய இராணுவம் தான் நாட்டினுடைய உத்தியோகபூர்வ இராணுவ பிரிவாக செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. பொதுவாகவே நமக்கு தெரியும் லெபனானுடைய இராணுவம் என்பது ஒன்றுக்கும் ஒப்பனை இல்லாத உதவாக்கரையான ஒரு இராணுவம். அவங்க போய் இஸ்ரேலோட சண்டையெல்லாம் பிடிக்க போகிறது கிடையாது. அவங்க நாட்டுக்குள்ளேயே சும்மா சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப். ஆனால் உண்மையிலேயே இஸ்ரேல் லெபனானை ஆக்கிரமிப்பதற்கு எதிராகவும் காசாவை ஆக்கிரமிப்பதற்கு எதிராகவும் ஈரானுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் களத்தில் நின்ற சண்டைகள் ஹிஸ்புல்லாக்கள் மிக தெளிவாக நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற நிலையில தான் ஈரானும் லெபனான் மீதான யுத்தத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும், நிறுத்தவில்லை என்றால் நாங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு வரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்தை லெபனானுடைய அதிபர் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் எங்களுடைய நாட்டை ஒரு பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்துகிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு லெபனானை ஒரு பேரம் பேசும் சக்தியாக பயன்படுத்துவது நியாயம் கிடையாது என்று சொல்லக்கூடியவர், இது உங்க நாடு கிடையாது, இது எங்களுடைய நாடு, எங்களுடைய கடமையை நாங்க பண்றோம், எங்கள் நாட்டில் தலையிடுறது உங்க வேலை கிடையாது. எனவே ஈரானுடைய ஆதரவையும் பின்புலத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்று சொல்லி லெபனானுடைய ஜனாதிபதி அதிபர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. இதை பொறுத்தவரையில் எப்படியாவது ஹிஸ்புல்லாக்களை மௌனிக்க செய்துவிட்டால் இஸ்ரேல் ஒரு பறந்துபட்ட கிரேட்டர் இஸ்ரேலை நோக்கி நகர்வதற்கு லெபனானுடைய பகுதிகளை அசால்ட்டாக அவங்க கைப்பற்றிடுவாங்க. அதற்கான ஆனால் நாங்கள் இருக்கும் வரையும் அதை நடக்க விடவே மாட்டோம் என்று சொல்லி மிக தெளிவாக இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் கடந்த 4 நாட்களுக்குள்ளாக ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் லெபனானுடைய எல்லை பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய 60 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. அவங்க ஒத்தஞ்சத்து போனாலே தாங்க மாட்டாங்க. 60 பேரை 4 நாட்களுக்குள்ள காலி பண்ணி இருக்கிறது லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய தீவிர இனவாத அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென்கிவிர், அதே போன்று நிதி அமைச்சராக செயல்படக்கூடிய ஸ்மாரிச் ஆகிய 2 பேருக்கும் அயர்லாந்து நாட்டுக்குள் நுழைவதற்கு தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பாக அயர்லாந்தினுடைய பிரதமர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த 2 பேருடைய நடத்தைகள் குறிப்பாக ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல்ல காசாவை நோக்கி சென்ற சகோதர சகோதரிகளுக்கு இவர்கள் செய்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் உலகே பார்த்து கொண்டிருந்தது. எனவே இவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமல்ல முழு உலக மக்களுக்கும் எதிரானவர்கள். எனவேதான் எங்கள் நாட்டுக்குள்ளே இவர்களை வர விட முடியாது என்று சொல்லி அயர்லாந்தினுடைய பிரதமர் மைக்கேல் மார்டின் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது சொல்லியிருக்கிறார். அயர்லாந்து பிரதமருடைய சகோதரியும் இந்த பயணத்திலே பங்கெடுத்திருந்தது நமக்கெல்லாம் தெரியும். அந்த நிலையில தான் காசாவுக்கு ஆதரவாக அயர்லாந்து இந்த இருவருக்கும் தடைகளை விதித்திருக்கிறது, தங்களுடைய நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு மிக முக்கியமான மேலதிகமான ஒரு செய்தி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களோடு கெய்ரோவில் ஈஜிப்ட் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறார்கள். அடுத்தடுத்த பாலஸ்தீன விவகாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான 14 அமைப்புகள்ல 8 அமைப்புகள் பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்க இருக்கிறார். 8 அமைப்புனா 14 சேர்ந்து தான் 8 அமைப்பாக அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்க இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல இந்த 8 அமைப்புகள் சார்பாகவும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்கள் எக்காரணம் கொண்டும் காசாவில் இருக்கக்கூடிய ராணுவ பிரிவுகள் ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம். இஸ்ரேலை நம்பி ஆயுதங்களை கொடுக்க அல்லது அமெரிக்காவை நம்பி ஆயுதங்களை கொடுத்து விட்டு எங்களுடைய மக்களை நடுரோட்டில் விட முடியாது. எனவே ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம். அதுக்காக காசா முழுவதும் எங்காக்கள் வெப்பனோட திரிவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எங்களுடைய ஆயுதங்கள் அத்தனையும் மௌனிக்கப்படும். எங்களுடைய குடோன்களுக்கு எங்களுடைய இடங்களுக்கு ராணுவ பிரிவுகளுக்கு நாங்கள் கொண்டு போயிடுவோம், பங்கர்களுக்குள்ள கொண்டு போயிடுவோம். ஆயுதங்கள் என்றால் பாதுகாப்பு படை போலீஸாக யார் இருப்பாங்களோ அவங்க வச்சிருக்கிற வெப்பன் மட்டும் தான் கையில் வச்சிருப்பாங்க. வேறு எந்த வெப்பனையும் எங்காக்கள் கையில் வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு நாங்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும்.
மற்ற எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் களஞ்சிய சாலைகளுக்கு கொண்டு போய் விடுவோம். அது இல்லாமல் நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆகுவோம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதை ஒரு நாளும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏற்கனவே கடந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் சொல்லி வருவது, ஆயுதங்களை ஒப்படைப்பதை பற்றி நாங்கள் பேசுவதே இல்லை. பாலஸ்தீன காவல்துறையினுடைய அதிகாரப்பூர்வ ஆயுதங்களை தவிர மற்ற ஆயுதங்கள் பார்வைக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பார்வைக்கு தெரியாமல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குமே தவிர உங்ககிட்ட ஒப்படைப்போம்னு மற்றும் நினைச்சிடாதீங்க. எனவே நாங்கள் 8 அமைப்புகளும் கலந்து கொள்வது உறுதி. ஆனால் நாங்கள் எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு இந்த ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம் என்பதை அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கும் லெபனானுடைய அப்பாவிகளுக்கும் ஈரானுடைய அப்பாவிகளுக்கும் ஆதரவாக தொடர்ந்து நாம் குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கிற அதே நேரம் தொடர்ந்தும் இந்த அப்பாவிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய்ந்து முழு உலகம் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.